சக கலைஞர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தம்பி ஆனந்த் ரவிச்சந்திரன், ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்போ பொதுவாக வந்து ஒரு ஊடகம், பார்வை, சினிமா அப்படின்னு இருக்கும்போது ஒரு டைரக்டர் ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கவங்க தங்களை நீதிபதிகளாக நியமிச்சுக்கிட்டு தான் ஒரு பார்வை இருக்கும் பொதுவாக. அது வந்து குறையாவோ விமர்சனமாக சொல்லலை. எஸ், நான் அப்படி பார்க்குறேன், மேலேருந்து பார்க்குறேன், இதெல்லாம் இப்படி தெரியுதுன்னு. பட்டு ஆனந்த ரவிச்சந்திரனோட கேரக்டர், அவரோட எமோஷனல் வரும்போது ஒரு அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆதங்கம் என்ன இருக்குன்னா, எதுக்கு இருக்கிற அந்த அப்பனே தெரியாமல் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன். ஏன்னா காசு வேணும் இல்லை, எதுக்குடா அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்குன்னே தெரியாமல் நடிச்சிருக்கேன். அப்பா ஒன்று சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சிது. பட் திருப்பி எனக்கு ஒரு 1 ஹவரில் வந்து அந்த கேரக்டருக்கான இந்த என் கேரக்டரும் திருமதி கீதா அவங்களோட கேரக்டருக்குமான ஒரு உறவுமுறை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆர்வமாயிடுச்சு. இதுக்கு அப்போ அவர் சொல்லும்போது மைண்டில் ஒன்று ஏறினது. அப்போ 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 25-26 வயசில் ஒரு வேலை கிடைக்கணும், படிக்கணும், வேலை கிடைக்கணும், நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு எல்லா ஆணுக்கும் ஆசை இருக்குது. நான் ஆணாக இருக்கிறனால ஆண் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன். காதலாக இருக்கிற வரைக்கும் சுவாரஸ்யம், மனைவி ஆனதுக்கப்புறம் சுவாரஸ்யம் மாறிடுது. ஏன்டான்னா பொருளியல் வாழ்க்கை வந்துடுது, தேவை இருக்குது, அந்த பார்க்கணும், இதை பார்க்கணும், நிறைய டிபார்ட்மெண்ட் வந்துடும். லவ் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே எமோஷனலாக, இன்டலெக்சுவலாக, சோஷியலாக, எக்கனாமிக்கலாக வர்ற பிரச்சனையை தாண்டி ப்ரஷ் பண்ணிட்டு அந்த ப்ரஷ்ஷை ஒழுங்காக எடுத்து வைக்கலைன்னா, என்ன எடுத்த இடத்துல வைக்காமல் ஒரு மேனஸ் இல்லாமல் இருக்கானேன்னு மைண்டில் தோணுனா கூட அதை சொல்ல முடியாது. ஏன்னா புருஷன் தப்பாக நினச்சிப்பானோன்னு. பொண்டாட்டி தண்ணி இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது, சிலருடைய பிஹேவியர் கூடும்போது, பிஹேவியர் இஷ்யூ இருக்குல்ல, அதுதான் இந்த படத்தோட கண்டென்ட்டாக ஆனந்த ரவிச்சந்திரன் சொன்னார். சின்ன விஷயம் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான். ஆனால் அது எங்கே போய் நிற்கும், அது எவ்வளோ பெரிய மன வலியை ஏற்படுத்தும். மற்றவங்க பார்வையில் இருக்கும்போது பூரா பேர் நீதிபதியாகி நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கே என்னடா பிரச்சனை நமக்குள்ளன்னு தெரியாமல் போகிற அளவுக்கு இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இருக்குது. ஒரு 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே ஆண் பெண்கள் உறவு முறைகளை நிறையா என் கூட நடிக்கிற பசங்க, சின்ன பசங்களை பார்க்குறேன். நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய ரிலேட்டடாக ட்ராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது. அந்த வகையில் ஒரு மெச்சூர்டு தம்பி, நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. எல்லாருடைய சார்பாகவும் நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படி அந்த கதையை ஓகே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்போ தான் ப்ரொடியூசரை நான் பார்க்குறேன். கரெக்டான ஏஜில் கரெக்டான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சினிமா மூலமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தின்னு நினைக்கிறேன். சார், வெரி குட் தம்பி. அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள்ட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், இப்போ வந்து போடுங்க அம்மா ஓட்டு, அந்த சின்னத்தை பார்த்து இந்த சின்னத்தை பார்த்துன்னு செய்தி ஊடகங்கள் எல்லாமே வலுவாக வந்து ஏப்ரல் 19 வரைக்கும் வந்து முழுக்க வந்து அரசியல் போட்டு இருக்கும்போது இந்த படத்தை நரேன்ட்ட நான் பேசும்போது, என்ன நரேன் 11ஆம் தேதி ரிலீஸ்ன்றீங்க, இந்த மாதிரி இருக்கு. இல்லை சார், இது சிச்சுவேஷன் ப்ரெஷரைஸ்டஸ் அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும் சார். நான் உங்கள் சார்பாக கேட்டுக்கிறது, எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு இந்த படத்தில் நேர்மை இருக்குது, நேர்மையான உழைப்பு இருக்குது, நேர்மையான எமோஷன் இருக்குது. இந்த இவ்வளோ பெரிய எலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது மக்களுடைய பிரச்சனைகளை நிறைய அலசி ஆராய்ஞ்சிருக்கிற ஒரு உளவியலான ஒரு அப்ரோச் தான் அந்த படம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தா இது வந்து வேண்டுகோளாக வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து இந்த சிங் சவுண்டை பற்றி ஜி பிரகாஷ்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்களே மியூசிக் டைரக்டர், நீங்களே ஹீரோ. ஏன்னா ஒரு மலையாள படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் சவுண்டு, ஒரு போலீஸ் கேரக்டர், நான் ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி சொல்கிறாங்க. என்கவுண்டர் பண்ணி சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு ஆடியன்ஸ் தெரியக்கூடாது. ஆனால் ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ணணும் போது சும்மா சேரில் உட்காந்துட்டு அந்த சவுண்டெலாம் வந்துருச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த சவுண்ட்லாம் வந்திருக்குமா. டப்பிங் சின்ன சின்ன விஷயங்களை டப் பண்ணி போகும்போது படம் பிரமாதமாக இருக்குது. ரீரிகார்டிங்கோட படம் பார்த்தா பலவடிக்கும் அந்த படம் சினிமாவாகவே ஆயிடுச்சு. எதுக்காக அந்த லைவ் சவுண்ட் போனோமோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு. இதில் ஹீரோவும் அவரே, மியூசிக் டைரக்டர் அவரே, சவுண்ட் இன்ஜினியரும் அவருக்கு தெரியும். ஸோ அந்த ஃபீல் மிஸ் ஆகாமல் பார்க்க இல்லை இருக்கட்டும். பட் அது ஒரு கண்ட டைரக்டர் நீங்கள் புரிஞ்சதுனால அந்த ஃபீல் போயிடாமல் இருக்குன்றது என்னோட வேண்டுகோள். ஏன்னா அது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு. ப்ரீமிக்ஸிங்கில் வந்து சவுண்டிங் போயிட்டு இந்த லைவ் டப்பிங்கோட ஃபீல் எல்லாம் போயிடுச்சு. அது மாதிரி இல்லாமல் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பேர் நிறையா உழைச்சிருக்கு. அதனால தான் எல்லா ஹீரோட நடிச்சிட்டேன். அப்கமிங்கில் வந்து வர்ற ஹீரோ கூட நடிக்க முடியும் சின்ன ஆதங்கம் இருந்தது. ஐஸ்வர்யா கூட நடிச்சிட்டேன், கணா 2 படம் நடிச்சிட்டேன். பட் ஜிவியோட நடிச்சதில்லை. இந்த படத்தில் அவரோட கொஞ்சம் முறைச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. தம்பி காளி வெங்கட் வரல, வந்தால் நல்லாயிருக்கும். ரோஹினி மேம், பாடலாசிரியர்கள், ஆர்ட் டைரக்டரு, முக்கியமாக தம்பி ஜெகதீஷ். இப்போ வர்ற தலைமுறை கேமராமேன்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன படப்படப்பு, டக்குன்னு கோவப்படுறதெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன். பட் அதெல்லாம் இல்லாமல் டைரக்டருக்கு வந்து ரொம்ப மாறலாம். ஒவ்வொரு ஷாட்டுக்கு நடுவில் சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப மெச்சூர்டாக நீங்கள் டைரக்டரோட ஒர்க் பண்ணீங்க. நான் நிறைய அப்சர்வ் பண்ணேன் தம்பி. இந்த கூட்டணி வந்து இன்னும் வெவ்வேறு ஸ்டைலில் போகணும். நல்லா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆர்ட் டைரக்டர் சார் வாழ்த்துக்கள். மகாலட்சுமி எல்லாரும், அப்துல்
நன்றி. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எலெக்ஷன் நடுவில் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கோங்க, இது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா என்ன பட்டது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்கள் இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம். இந்த படத்தில் வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்ணுறது, திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறது டப்பிங்கில் ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட, நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு. அவருடைய ஃபஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து பண்ணார். அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த படம் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது. தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமாக எனக்கு படுது. என்னென்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமாக முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரலை. அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து தைரியமாக லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி வந்து ஜிவி பிரகாஷ் இஸ் ஐம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக். அண்ட் இங்கே வந்து ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹீ இஸ். அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன். இந்த ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். பட் நீங்கள் மியூசிக் பண்ணுற படம் வர்றதுனால தான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்டேன் கூட, நீங்கள் எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு. பட் ஹி டோல்ட் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னென்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன், அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ இளவரசு சார், மேம் நந்தினி, எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைவ் சவுண்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே, இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குமோ அப்படின்றத யோசிக்காமல் இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெடியூலிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன். அவர்கிட்டே நான் வந்து ஆனந்த்கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல டீம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லென்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்தில் வரப்போகுது இந்த படம். எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க. இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ.